இப்பொழுது சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு அன்பழகன் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். சங்கத்தின் 10வது ஆண்டு விழாவிலே மதிப்புக்குரிய கண்ணன் ஆதித்தன் ஐயா அவர்களே, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களே, சென்னை நகர காவல்துறை இணை ஆணையர் மரியாதைக்குரிய ரத்ன சபாபதி IPS அவர்களே, டிராவல்ஸ் உரிமையாளர்களே, நிர்வாகிகளே, நண்பர்களே, விழா குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர்களே, சாலை பாதுகாப்பு வார விழா திரு அன்பழகன் அவர்களின் சாலை பாதுகாப்பு புத்தக வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற புத்தகங்களை படித்து சாலை விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். என் இனிய தமிழ் மக்களே, இந்த விழாவில் இந்த புத்தகத்தின் எழுத்தாளர் மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்களே, இந்த சிக்னல் விழுந்தாதான் அப்படி ஒரு ஒழுக்கத்தை வெளிநாடுகள் வச்சிருக்காங்க. அந்த ஒழுக்கம் இங்கே வரணும். ரெண்டாவது, வண்டி ஓட்டியல் இந்த 4 மணிக்கு மேல வண்டி ஓட்ட மாட்டாங்க. சென்னை டிரான்ஸ்போர்ட் கார் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி அன்பழகன் அவர்களே, ஆனால் இந்த இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்க இந்த வேளையிலே இந்த ஒரு தனி மனிதரும் சாலை விதிகளை கடைபிடித்தோமானால் கண்டிப்பாக சாலை விபத்துகள் நடக்க முடியாது. சென்னை டூரிஸ்ட் கார் ஆபரேட்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் அன்பு கேப்ஸ் உரிமையாளருமான திரு டி அன்பழகன் அவர்கள் வரவேற்பது போல இருக்குமா? இதோ இப்பொழுது வரவேற்புரை வழங்க வருகிறார் அன்பு கேப்ஸ் உரிமையாளர் திரு டி அன்பழகன் அவர்கள். விழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் சங்கத்தின் தலைவர் அண்ணன் சிதம்பரம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். திரு டி அன்பழகன் பொதுச் செயலாளர் மெட்ராஸ் டூரிஸ்ட் கார் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் அவர்கள் வரவேற்புரை வழங்குமாறு கணிக்கிறேன். இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்பு விழாவை சிறப்பாக நடத்தி தரும்படி தாழ்மையுடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். 1500 ரூபாய் அன்றைக்கு என்னுடைய சொந்த செலவில் நாம் செலுத்தி அந்த சங்கத்தை நான் ஆரம்பித்தேன். விளம்பர பூச்சியாளர் தான். அதனால் இங்கு என்ன மாற்றம் முடியாத அதற்கு எதிராக யாராவது இருப்பதாக தாராளமாக இருக்கலாம். சிறப்பாக செயல்படுகின்றார்.